நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி சிந்தனை செயல்பாடுகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ வெற்றி பெறுவோன்னு எதிர்பார்க்குற மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்காங்க. உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதியான சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இந்த மே மாதத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் மிகப்பெரிய வெற்றி பெறப்படும். தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு இந்த மே மாதம் ஸ்டார்டிங்கிறதே உருவாது. மேலும் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கலாம். சில சூழ்ச்சியின் மூலமாக நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். ஸோ யார் அடிக்கா ஏன் நம்ம பிஸ்னஸ் நம்மளால் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மே மாதத்தில் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படும். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவீங்க. லாபம் அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்படும். உங்களை எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணவங்க, எவ்வளோ தூரம் உங்களுக்கு தொந்தரவு செய்த உங்களுடைய எதிரியாக இருக்கட்டும், ஸோ மேபி உங்களுடைய துரோகியாக கூட இருக்கட்டும், அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே அட்ரஸ்லாம் அனுப்புகிறாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள தேடி யோசிக்கவே தேவையில்லை, அவங்க தேடி போகவும் தேவையில்லை. ஏன்னா அவங்க இருக்க போகிற இடம் அட்ரஸ்லாம் போகிறாங்க. ஓகேவா? அவங்கள காணு உங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங். இந்த மனசில் ஒரு மிகப்பெரிய வலி, இப்படி நடந்துருச்சே, இப்படி மாறிடுச்சே அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. நீங்கள் நல்ல எண்ணத்துடன் நல்லது செஞ்ச உங்களுக்கு இப்போ தப்பாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு மாற்றம் உண்டு. வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கிற மிதுன ராசிக்கு இந்த மாதம் சரியான வேலையை தேர்ந்தெடுப்பீங்க. பர்ஃபெக்டான வேலை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறேன், நான் அரசாங்க வேலைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, இப்போ சரியான நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அரசாங்க வேலைக்குள்ளே போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அரசாங்க வேலையில் ஆல்ரெடி இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பதவி உயர்வை கையெழுத்து போட்டு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்த விதமான பதவி உயர்வுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ தடை இருக்குங்க, நான் ட்ரை பண்ணேன் ஆனால் தடையாகவே இருக்குது, விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக தடை உடைக்கப்படும். இந்த மே மாதத்தில் உங்களுடைய தடைகள் எல்லாம் தகர்த்தெறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்கள் தொழிலில் மட்டும் நீங்கள் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா லாபம் உங்கள் வீட்டுக்கு வரும்.
உங்களுடைய வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூப்பிட்றான், அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா தான் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். ஸோ அப்படியே தொழில் நலிவடைஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த லாபம் வரணும்ல, நம்ம எதிர்பார்த்த அங்கீகாரம் வரணும்ல. ஸோ அதுக்கு தான் உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் தொடங்குவதற்கான சரியான காலம், சரியான நேரம் சரியாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை தொடங்குங்க. நீங்கள் ஐடியா கொடுக்குற ஐடியா மன்னன், ஐடியா நாயகி. ஆனால் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் கரெக்டான முறையில் சிந்தித்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான விஷயம் இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.